தாராபுரம் அருகே ரசாயன உரங்களுக்கு மாற்றாக மண் வளத்தையே உரமாக பயன்படுத்தும் புதிய கண்டுபிடிப்பை வேளாண் விஞ்ஞானி சரவணன் மக்களுக்காக அர்ப்பணித்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் சோமன்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசு கோவை வேளாண்மை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற விஞ்ஞானி சரவணன். இவர் தனது 5 கால ஆராய்ச்சியின் முடிவாக இயற்கை விவசாயத்தின் மூலம் மண் வளம், நீர் வளங்களை பாதுகாத்து ரசாயன கலப்பே இல்லாமல் மண்ணில் உள்ள அங்கக கனிமத்தை 2% உயர்த்தியுள்ளார். மா, தென்னை, பப்பாளி, தக்காளி உள்ளிட்ட பல்வேறு தோட்டக்கலை பயிர்களை ரசாயன உரங்களே இல்லாமல் பயிர்களின் உற்பத்தி திறனையும் சுவையையும் பல மடங்கு அதிகரிக்கும் வகையில் இந்த கண்டுபிடிப்பு அமைந்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை தொடர்ந்து தனது கண்டுபிடிப்பை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு உருவாகிட்டு இருக்குது. அரசுமே அதை அங்கீகரித்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த கலை நிர்வாகம், மண் நிர்வாகம், சத்து நிர்வாகம், இதெல்லாம் அங்கே கரிமம் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு ஒட்டுமொத்த தீர்வாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு கட்டு மூடாக்குங்கிற ஒரு முறை இந்த மாதிரி ஒரு அகன்ற இடைவெளியில் பயிரிடப்படக்கூடிய தோட்டக்கலை பயிர்களுக்கு உருவாக்கியிருக்கோம். சருகளை அப்படியே மூடாக்கா போடாமல் ஒரு கட்டுக்கட்டாக கட்டி அடுக்கும்போது அதனுடைய லைஃப் ஸ்பேன் அதிகமாகுது. ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மூடாக்கு நிலையா இருக்குது. 1 மாதம் 2 மாதத்துல போகிறது வந்து அவ்வளவு நாள் தொடர்ந்து இருக்குனால அதுக்கு அடியில் நிறைய உயிர் சூழ்மம் பன்மடங்கு பெருகுது. பெருகி 9 மாதத்துலேயே அங்க கரிமம் மண்ணில் 0.5% 2.5% வரைக்கும் கூடுது. இது வந்து ஒரு அதிசயத்தக்க விஷயமா கருதப்படுது. அதே சமயம் மண் பொலவளப்பா அமையுது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேம்பட்ட வகையில் இதிலிருந்து விளையிற பொருட்களில் ஆன்டி கேன்சர், அதாவது கேன்சர் எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையை வளர்க்கக்கூடிய உடல்ல அந்த ஃபீனால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அது வந்து மற்ற ரசாயனங்கள் சேர்ந்து கலந்த விளைஞ்ச வேளாண்மையை ஒப்பிடும்போது இதில் அதிகமாக இருக்குது. இது மூலமாக ஒரு ஆரோக்கியமான உணவை, நஞ்சற்ற ஆரோக்கியமிக்க உணவை இயற்கை வேளாண்மையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. இது பெரிய அளவில் பரவலாயிட்டு இருக்கு.